ஏலே ஆர்த்தடாக்ஸ் பாரு, உன் கேம் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. இன்னும் அதே கேமை வச்சு நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. என்னால ஒன்றும் இல்லைங்க. பார்வதி எப்பயுமே தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறது, அவங்கள தான் கைக்குள்ளே வச்சுக்கிறது, யார் யாருக்கு எதை கொடுத்தா அவன் வந்து தன்னுடைய மயக்கத்தில் இருப்பாங்களோ அவங்களுக்கு நான் கேரக்டர் அசாசினேஷன் தான் பண்ணுறேன். நிறைய பேர் டவுட்டில் இருக்கிறீங்க, இவ்வளோ கேவலமாக ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறான், கேரக்டர் அசாசினேட் பண்ணுறான். எஸ், நான் கேரக்டர் அசாசினேட் தான் பண்ணுறேன். ஆனால் நான் நடக்காதது ஒன்று சொல்லலை, செய்கிறது தான் சொல்கிறேன். அதுக்கு பேர் கேரக்டர் அசாசினேட் அப்படின்னா எஸ், நான் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறேன், பீடையை பண்ணுறேன் தான். ஏன் அப்படின்னா டர்ட்டி கேம் இந்த வீட்டுக்குள்ளே ஆடி ஒருத்தவங்க வந்து டாப் 5ல போகிறதோ ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிறதோ இட்ஸ் நாட் ஃபேர். இந்த வீட்டுக்குன்னு ஒரு டிக்னிட்டி டெக்கோரம் இருக்குது. அந்த டாப் 5ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. என்னதான் இந்த சீசனில் இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து வேஸ்ட்டு ஒர்த்தில் எல்லாருமே வந்து கேவலமான ஆட்களாக இருந்தாலும் இவங்க அதில் போய் நிற்கிறதுக்கு, இப்போ திவாகர் நிற்கிறதுக்கு எந்த அளவுக்கு தகுதி இல்லையோ அதை விடவும் அதிகமான தகுதி யாருக்கு இல்லை? பார்வதிக்கு இல்லை. ஏன்னா அடுத்தவங்களாம் வேர்ட்ஸில் பண்ணுறதை நீ ஃபிசிக்கலாகவே பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ளே. ஸோ எல்லாரையும் மயக்கி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தனக்குன்னு ஒன்று நடக்கும்போது தனக்காக ஆதரவாக அத்தனை பேர் நிற்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஒன்றும் இல்லை, கமருதீன் வந்து தலை டாஸ்கில் வின் பண்ணிட்டான். அவன் டாஸ்காக பார்க்குறான். சரிங்களா? பார்வதி எதிர்த்தும் விளையாண்டான். ஆனால் 3 பெண்கள் ஒரு ஆண், அது வந்து ஓகே. விளையாண்டு ஜெயிச்ச உடனே பார்வதி மூஞ்சி செத்து போச்சு. பார்வதி தோத்த உடனே செத்து போச்சு. பார்வதிக்கு அவங்க தலையாகணுன்ற ஆசை இருக்குன்னா நீ விளையாடி ஜெயிச்சு தான் தலையாகணும். இன்னொருத்த விட்டு கொடுத்து நீ தலையாகணும்னு நீ நினைக்கிறது வந்து இது வந்து ஃபேரா இல்லை இல்லையா? மேடம் வந்து கமருதீன் போய் கேட்குறாங்க, நீ என்னையே தோக்கடிச்சிட்டல. அவ்வளோ வன்மம். இவங்க நினைக்கிறது என்னன்னா, நம்ம அவனை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், முந்தானை மந்திரம் மாதிரி ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டுற திசையில் அவன் ஆடுவான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவன் வந்து தோக்கடித்த உடனே காண்டாயிடுச்சு, என்னையே தோக்கடிச்சிட்டல, ஐம் ஒரு பார்த்தா அப்படின்ற ரேஞ்சுக்கு நமக்கு போனாங்க. நம்ம கேட்க முடியாது, ஏன்னா நம்ம மீடியாவில் இருக்கோம், நாகரிகமாக பேசணும். அவங்க நினைக்கிறாங்க, கேட்குறாங்க. உடனே வந்து கமருதீன் என்ன சொல்கிறான்னா, ஐயோ இதையே பேசிகிட்டு இருப்பாள் இதோட அப்படின்னு கேட்குறாப்புல. இவங்களை சமாதானப்படுத்தணுன்றதுக்காக அவன் நெத்தியில் முத்தம் கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது எல்லாமே பண்ணுறான். வெளியில் வந்தாங்களா, வெளியில் வந்த உடனே நேராக போயிட்டு என்னமோ அவங்க அப்பா வீடு மாதிரி தலை பெட்ரூமில் போய் படுத்துக்கினாங்க. தலை பெட்ரூமில் யார் வேணால் போகலாம். இது வரைக்கும் பார்வதி தலை பெட்ரூமில் போய் இப்படி படுத்தது கிடையாது. மேடம் போயிட்டு நேராக, ஏன்னா அவங்க தலை ஆவலையாமா, அவங்க ஜெயிக்கலையாமா, அந்த சோகத்தில் போய் படுக்கிறாங்களாமா, படுத்துக்கிட்டாங்க மேடம். உடனே கமருதீன் போகிறாப்புல. கமருதீன் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காலை தொடையை தடவுறது, சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. பார்வதி வந்து ஒரு மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறாங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் பல வாட்டி சொல்லிட்டான் டாஸ்காக பாரு அப்படின்ட்டு. ஆனாலும் நீ ஏன் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேற, நீ உன் விஷயத்தில் கரெக்டாக தான்டா இருக்க அப்படின்னு. இப்போ பார்வதி மட்டும் விட்டு கொடுத்துருவாங்களா? இல்லையா? பார்த்த உடனே எதுவுமே சொல்லாமல் கமருதீன் வந்து வெளில போயிட்டாப்புல. ஸோ இவங்க பெட்ஷீட்டை போத்திக்கின்னு தலை ரூமில் பார்த்துட்டாங்க. இப்போ என்னன்னா, ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதோ அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. அடுத்த வாரம் அஃபிஷியலாக கமருதீன் வந்து அடுத்த வாரத்துக்கான தலையாக மாறிடுவாப்புல. மாறின பிறகு நேராக போய் தலை ரூமில் உரிமை கொண்டாடி தலை ரூம்லேயே படுத்துக்கலாம். இனிமேல் எங்கேயும் போய் ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது. தலை ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ணலாம். மைக்கு மாட்டினா என்ன, மாட்டலைன்னா என்ன, படுத்து ஜாலியாக ஃப்யூச்சரை டிஸ்கஸ் பண்ணுறது, குரூப் ஸ்டடி பண்ணுறது, இது எல்லாமே அவங்க பண்ணலாம். அதான் அடுத்த வாரம் நடக்க போகிறத இப்போயே சிம்பாலிக்காக காட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. காலையில் இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. காலையில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அது பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடித்த பிறகு கமருதீன் கிட்ட பார்வதி வந்து சொல்கிறாங்க, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கல, கமருதீன் கிடைச்சிருச்சு. சரியா? கமருதீனுக்கு நல்லது ஒன்று நடந்தால் இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா, பிடிச்சிருக்குன்றா. லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது, எனக்கு வந்து நான் உங்க கூட கனெக்ட் ஆகிறேன்,
க்ளோஸ் ஆகிறோம், வெளில போயிட்டு கண்டினியூ பண்ணோம், இதெல்லாம் சொல்கிறா. உன் கூட இருக்கிற ஒரு பையன் வந்து ஜெயிக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு புகழ் வருதுன்னா அதை நினச்சி முதல்ல சந்தோஷப்பட வேண்டிய ஆள் யார்? ஆனால் அப்படி எப்படி சொல்கிறது, உள்ள கப கப கபான்னு எரியுது, மூஞ்சில் மட்டும் சிரிப்பு வருது. கடைசியில் அந்த வன்மம் வந்து வெளில வந்துடுது. பெஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கிட்டானா வெளியில் வந்த உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போயிருக்கணும்டா செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு, உன்னை விடாமல் நான் போயிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அது வந்து எப்படி எப்படி அவங்க சொல்ல வராங்கன்னா, நீ என்னுடைய வாய்ப்பை பறிச்சுக்கிட்ட, நான் உனக்காக விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அது கமருதனுக்கு பிடிக்கல. அவன் வந்து உடனே சொல்கிறான், நீ இந்த மாதிரி பேசாத, நீ வந்து எப்பயுமே வந்து எனக்கு எதனா ஒன்று நடந்தால் அதை ஏன் வந்து உன்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது, ஏன் உன்னால் பொறுக்க முடியல, நீ எப்பயுமே வந்து நீ எனக்கு விட்டு கொடுத்த மாதிரியே பேசுகிற, நான் ஒன்றும் உன் வாய்ப்பை பறிக்கலை, உன் வாய்ப்பை பறித்து நான் விளையாடல. உடனே இவங்க எப்படி மாற்றுறாங்க, நான் அப்படி சொல்லலைடா, நீ என்னடா எது சொன்னாலும் வந்து நீ இப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படிரா, நான் தாண்டா இப்படி இருக்கேன், நீ உன் விஷயத்தில் கரெக்டாக தாண்டா இருக்கேன், பல இடங்களில் நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கமருதினா நான் விட்டுட்டேன், மற்றவங்கள இருந்தால் நான் விட்டுருக்க மாட்டேன். சரி நம்மளை விட கமருதி நல்லா பண்ணுவான் அப்படின்றதுனால நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் ஓப்பனாக சொல்ல. லிட்ரலாக அவங்க சொல்ல வர்றது, உனக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன், அப்போ நீ என்ன செய்யணும், எனக்காக நீ விட்டு கொடுக்கணும் ஒரு விஷயத்துலையும் அப்படின்னு அவங்க கிட்ட கன்வே பண்ண வராங்க. இதைத்தான் சொன்னேன், பார்வதி தான் கூட ஒவ்வொருத்தரையாக சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட்டான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மற்றவங்க எல்லாருமே இவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், இவங்களுக்காக அதை செய்யணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. அதை ஓப்பனாக கேட்க முடியலன்றதுனால சுற்றி வளைச்சி அங்கே இங்கேன்னு போய், கமருதீன் அப்படிங்கிறதுனால நான் உன் கூட இருக்கேன், பழகிறேன், பேசுகிறேன், நீ வந்து என்னை விட நல்லா விளையாடுவ, நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவ அப்படிங்கிறதுனால நான் உனக்காக நான் வந்து விட்டுட்டேன், நான் கேட்கல, மற்றவங்களா இருந்தால் நான் விட்டுருக்க மாட்டேன், இவளை தான் கேமருன்றாங்க. எப்படி மேடம் தான் கேமருன்றாங்க, அவங்களே சொல்கிறாங்க நான் உனக்காக விட்டு கொடுத்துட்டேன், நான் உனக்காக விட்டுட்டேன், முன் அனுப்பாமல் நான் போயிருக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. ஒரு கூட இருக்கிற பாய் ஃப்ரெண்டுக்கு ஒன்று நடக்கும்போது அவன் வந்து ஒரு விஷயத்தில் ஜெயிக்கும் போது உன்னால் சந்தோஷம் கூட பட முடியல, அப்போ நீங்களாம் என்ன கேர்ள் ஃப்ரெண்டு? ஒருத்தனுடைய வெற்றிக்கு காரணமாக மட்டுமே தான் ஒரு பெண் இருக்குமே தவிர்த்து அவன் தோக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டே அவன் இது கூட இருந்து குளிப்பறிக்கிறதுக்கு சமம் இல்லையா? அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குது பாருங்க. அவன் கமருதீன் பொறுத்த வரைக்கும் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுருவான், அசிங்கமாக தான் கேட்க மாட்டான், ஆனால் அதுக்கு ஈக்குவலான வார்த்தை எல்லாமே கேட்டுருவாப்புல. நீ வந்து சில்லற மாதிரி பண்ணுற, நீ வந்து பிரியாணி நினச்ச நீ புளி சதமாக இருக்க, அது இதுன்னு என்னென்ன வந்து பார்வதியை அப்படி எப்படி சொல்கிறது, தரையில் போட்டு மிதிக்க முடியுமோ அந்தளவுக்கு மிதிச்சிருவாப்புல. மிதிச்சுட்டு அடுத்த 2 செகண்டில் இவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரி எதனா காம்பன்சேட் பண்ணிட்டு போங்க. அப்படி சொன்ன உடனே மலை 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 அப்படி போயிடுவான். ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிருவாங்க. ஆனால் உன ஐயோ அடுத்த வாரம் நடக்க போகிற சம்பவங்களை நினச்சாதாங்க நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இவர்களுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது. இது வந்து ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் இதெல்லாம் பார்க்குறாரா, விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்பாரா, நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.